அல்லேலூயா. எல்லோரும் எல்லாம் நேராக இல்லை துக்கமாக இருக்குதீங்களோ? ஆமாயா, பரவாயில்ல. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். எனக்கு தந்த வேத பாகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 27ஆம் வசனமும். அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 19:24 கடைசி பாகத்தை மட்டும் வாசிங்க. என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள். நான் வாசிக்கிறேன். என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. வேத வாக்கியம் ஏன் நிறைவேற வேணும்? யாராவது பதில் சொல்லுங்க. வேத வாக்கியம் ஏன் நிறைவேற வேணும்? தீர்க்கதரிசனம் தானே. வேத வாக்கியம்னாலே தீர்க்கதரிசனம் தானே. ஏன் நிறைவேறணும்? தெரியாதா? அவர் தான் வார்த்தை. அது நான் கேட்கல. தீர்க்க தரிசனம் ஏன் நிறைவேறணும்? அப்படின்னா தான் இயேசு வர முடியுமா? அப்படியா? இல்லைன்னா இயேசு வர முடியாதா? தெரியலையே. சரி, பதில பார்த்துருவோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 10:26. இதோ ஒரு நாள் வாசிங்க. என்ன எழுதியிருக்கு? நீ வாசித்திருக்கிறது என்ன? வேத வாக்கியத்தில் என்ன எழுதியிருக்கு? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு? நீ என்ன வாசித்திருக்கிற? அப்போ இந்த வேதவாசம் கொடுக்க நோக்கம் என்னது? நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேணும். ரெண்டாவது வாசிக்க வேணும். வாசித்ததான் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்குது. வேத வாக்கியம் எழுதி கொடுத்த நோக்கம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்காக. எழுதி கொடுத்த நோக்கம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க, கவனித்து நடக்க, வேத வாக்கியத்தில் நடக்க, பொய் வழியை விட்டு விலக. இதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இருக்கிற நேராக சொல்லிட்டு இருக்குது. பரவாயில்ல. அப்போ இதெல்லாம் இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக தான் நம்ம எது சரி எது தப்புன்னு அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த வேத வாக்கியம் ஏன் எழுதி கொடுத்துருக்கு? சரி, அதுக்குள்ள 15 பார்த்துருவோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இது ஒரு நாள் வாசிங்க. அப்போ இந்த வேத வாக்கியம் நாம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? இயேசுவை அறிந்து கொள்வதற்காக. இயேசு யார், எப்படிப்பட்டவர், அவர் இந்த பூமிக்கு வந்து என்ன செய்வார், எப்படி என்ன காரியங்களை முடிப்பார், அவர் முடித்தவரை என்ன செய்வார், நாம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக இந்த வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இதை நம்ம வாசிக்க நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? இயேசுவை தெரிந்து கொள்கிறோம். நம்ம வேற யாரையும் இல்லை, இயேசுவை தெரிந்து கொள்கிறோம். அவர் சொன்ன பாதைகளை நடக்க ஆரம்பிக்கிறோம். முடிவு என்னது? அது கடைசியில் சொல்கிறேன். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வருவோம். இந்த இயேசு 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 இயேசு இங்கே தம்முடைய தாயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஸ்திரீயே என்று கூப்பிடுகிறார். ஏன் இந்த ஸ்திரீயேன்னு அவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அம்மான்னு சொல்லிக்கலாம் இல்லையா? ஆர்சி பைபிளில் அம்மானு தான் எழுதியிருக்காங்க. நம்ம பைபிளில் ஸ்திரீயேன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அது எப்படி எனக்கு தெரியல. அப்போது ஸ்திரீயேன்னு அவர் கூப்பிடுற, நம்ம இதே பார்ப்போம். ஸ்திரீயேன்னு கூப்பிடுறார். காரணம் என்ன? இதுவரைக்கும் நான் இந்த பூமியில் இருந்தேன், சரீரத்தோடு இருக்கிறேன். சரீரத்தோடு இருக்கும்போது நீ எனக்கு அம்மா. இப்போ நான் சரீரத்தை விட்டு போக போகிறேன். இப்போ நான் யார்? போன வார்த்தை கேட்டோம். அந்த கள்ளன் எப்படி கூப்பிட்டான்? ஆண்டவரை ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். அதுபோல் இனி நான் ஆண்டவர், உன்னை ஆளுகை செய்கிற ஆண்டவர், உன்னை வழி நடத்த போகிற ஆண்டவர் நான், உனக்கு பரிசுத்த ஆவியை அருளப்போகிற ஆண்டவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்திரீயை தன்னுடைய அந்த உறவுகளை அவர் பிரிக்கிறார். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த சென்டிமெண்ட் ரொம்ப நம்ம பிரயோஜனமாக இருக்கும். அந்த சென்டிமெண்ட் இனி கிடையாது. இனி என்னது? அவர் ஆண்டவர். அதனால தான் அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் காத்திருந்ததாக இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இயேசு என்ன சொல்லிட்டு போனார்? நான் போகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, எருசலேமை போய் காத்துருங்க, அப்போ நான் பரிசுத்த ஆவியை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இங்கே அதுக்காக காத்து கொடுக்குறது. அதனால் அந்த உறவு பிரிகிறது. அம்மாவுக்கும் மகனுக்குமான அந்த உறவு இனி ஆண்டவர்
அவருடைய பிள்ளை, இந்த மாதிரி உறவுகளை வந்து விடுகிறது. சரி, ரெண்டாவது சீசனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அதோ உன் மகன். ஏன் ஆண்டவர் இயேசுவை இந்த யோவாண்டத்தில் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. பாஸ்டரோட நேரமாக சொன்னாங்க இல்லையா, நாளைக்கு எனக்கு அவனுக்கு ரூபா கொடுக்கணும், இவனுக்கு ரூபா கொடுக்கணும், நாளைக்கு சாப்பாடு பார்க்கணும், இப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நமக்கு நிறைய தேவை இருக்குது. இதுக்காக நம்ம உழைக்கிறோம், நிறைய காரியங்கள் செய்கிறோம் இல்லையா. அப்போது இந்த தேவைகள் யோவான் மூலமாக இவன் போஷிக்கப்பட வேண்டும். தாய் எப்படிப்பட்டவள்? இந்த ஒரு வசனம் எப்படி வாசிக்கிறோம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுக்க வேணாம். அதில் முதல் வாக்குத்தத்தம், தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய் என்பது முதல் வாக்குத்தத்தம் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த முதல் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறுதளிப்பாரா? மாட்டார். அப்போ இந்த காரியங்கள் நடந்தால் தான் இவங்களுக்கு தேவையான எல்லாமே சென்றடைய வேணும் என்பதற்காக ஆண்டவர் சீசனிடம் கொடுக்கிறார். நான் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது பொதுவாகவே என்ன கம்பேர் பண்ணி தான் பார்ப்பேன். நான் என்ன நிலைமையில் இருக்கேன், இப்போ எப்படி இருக்கிறேன், இனி எப்படி இருக்க போகிறேன், இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி தான் பார்ப்பேன். அப்போ இந்த சீசன் இப்போ என்ன ஆகுறான், மகன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் கொண்டு வந்துடுறார் ஆண்டவர். இந்த மகன், அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். அந்த மகனை அது யோவானை விட்டுருவோம், நம்ம நினைப்போம் நாம் அவருடைய மகன். எப்படி நாம் அவருடைய மகனாகும்? எப்போ நாம் மகனானோம்? என்னமோ சொல்கிறீங்க, கேட்கல. சரி, நம்ம படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் இப்போ எப்படி ஆகிட்டோம்? இயேசுவை விசுவாசிக்கிறோம் தானே. எப்படி விசுவாசித்தோம்? இந்த வேத வசனத்தை யாராவது சொன்னது மூலமாகவோ, கேட்டதன் மூலமாகவோ, படித்ததன் மூலமாகவோ நம்ம இயேசுவை அறிந்து கொண்டோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? பைபிளை படித்து சில காரியங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போது யோவான் எழுதுகிறாரு, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? நம்ம ஒவ்வொருத்தர கையிலே இருக்குது. நம்ம ஒவ்வொரு இடத்துல அந்த இருக்க சூழ்நிலைகள், போகிற இடங்கள், இவைகள் எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நான் தேவனுடைய பிள்ளை தானா, தேவனுடைய பிள்ளை இந்த காரியம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் நம்மை கேள்வி கேட்க வேண்டியது இருக்கும். சரி, ரெண்டாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன கொடுக்குறாரு? இந்த வசனம் காணாம தூய்மை இல்லை இருக்குமே. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நீவனோ கெட்டு போகாமல், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கெட்டு போகவே மாட்டான், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலக. அப்போ நமக்கு என்ன இருந்து? நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய பிள்ளை மட்டுமல்ல, நித்திய ஜீவன் உண்டு. இந்த வசனத்தை எடுத்து வச்சு சில தப்பாக போதிக்கிறாங்க. இந்த வசனத்தின் மூலமாக நீ பாவம் செஞ்சாலும் உனக்கு என்ன உண்டு? அவருடைய பிள்ளை இருக்கிற நீ பாவம் செஞ்சாலும் உனக்கு பரலோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. தப்பு அது, அப்படி சொல்லவே கூடாது. பாவம் செய்யறதுக்காக ஆண்டவர் இந்த புத்தகத்தை நமக்கு எழுதி தரல. நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான் ஆக வேண்டுமென்றே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தமாய் நடக்க வேணும், பரிசுத்தமாய் வாழ வேணும், பரிசுத்தமாய் நம்ம ஒவ்வொருடைய கிரியைகளையும் செய்ய வேண்டும். சரி, அடுத்ததாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆண்டவர் யோவான் எழுதுறாரு, நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். பிள்ளையாக இருக்கும்படியே நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறாரு இல்லையா? அதுக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாரு? வாக்கு தத்தம் தருகிறார். வாக்கு தத்தம் என்னது? நித்திய ஜீவன். ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36, 37, 38. நான் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. புரியுது? ஏதாவது தாவீது அவன் இருந்த காலத்தில் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து முடித்தானான். அதுபோல நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய கடமைகள், நாம் செய்ய வேண்டிய கிரியைகள், ஆனால் இயேசுவை விட்டு பின்மாற்றக்கூடாது. அதுக்கு மட்டும் நம்ம செய்யவே கூடாது. சபைக்கு ஒழுங்காக வரணும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். சில பேர் சொல்லாங்க, சபைக்கு போனால் அங்கே என்ன இருக்குது, சபையில் அங்கே என்ன இருக்குது, நாங்கள் வீட்டிலேருந்தே ஆராதிப்போமே, இல்லைனா இப்போ தான் நமக்கு செல்லில் நிறைய வருது, செல்லில் நாங்கள் பார்த்து ஆராதிப்போமே. அது கிடையாது. ஒரு ஐக்கியம் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதுதான் இங்கே சொல்கிறாரு.
அழிவை கண்டார். யார்? தாவீது அழிவை கண்டார். அவர் இறந்து போயிட்டார். இயேசு உயிர் திறந்தார். அதுபோல் நாமும் ஒரு நாள் உயிர் தழுவோம். அப்போ மகன்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார். அதுக்கு அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை நமக்கு தருவென்ற வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சில பேர் சொல்லலாம், வாக்குத்தத்தத்துக்குள்ள ஜெபம் பண்ணுங்கன்னு. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இது எனக்கு தந்தீரே, உனக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நானும் ஒரு நாளுக்கு சாதாரண மனுஷன மாதிரி எங்கேயும் கடந்தவன் தான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் கிருபையினாலே நமக்கு இந்த நித்திய ஜீவனை எனக்கு தந்து நம்மளை எல்லாம் வழிநடத்தி இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.